வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துடன் தொடங்கவும். முருகன் தெய்வத்தின் மகிமை. அவர் 6 படை வீடுகள் தவிர சிறப்பு பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள். திருச்செக்கோடு முருகன் ஆலயத்தின் முக்கியத்துவம். ஏன் இந்த ஸ்தலம் தனித்தன்மை பெறுகிறது. திருச்செக்கோடு என்ற பெயரின் உருவாக்கம். சக்கரம் மற்றும் கோடு தொடர்பான புராண கதை. முருகப்பெருமான் இங்கு எப்படி அருள்பாலித்தார். ஆலயத்தை கட்டிய பாண்டியர் சோழர். பாண்டியர் கால வரலாறு. ஆலயத்தில் காணப்படும் சிற்பங்கள். கோபுரம், சந்நிதிகள் விவரம். அசுரர்களின் தொல்லையை நீக்குவதற்காக முருகன் எடுத்த விக்கிரகம். வள்ளி தெய்வானை திருமணங்களுடன் தொடர்புடைய கதை. சக்கரம் தொடர்பான புனித கதை. இங்கு வழிபட்ட சித்தர்கள், முனிவர்கள். திருச்செங்கோடு முருகனை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள். 1. திருமண யோகம். திருமணம் தாமதமாகும் பிரச்சினைகள் நீங்கி விரைவில் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். தெய்வானை வள்ளி சமேதனாக இருக்கும் காரணத்தால் திருமண வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் கிட்டும். 2. கிரகதோஷ நிவாரணம். சக்கரம் தொடர்பான ஸ்தலம் என்பதால் சூரியன், சனி, குரு, ராகு, கேது போன்ற கிரகதோஷங்கள் குறையும். ஜாதகத்தில் சக்கர பிரச்சினைகள், திருமண தோஷங்கள் நீங்கும். 3. ஆரோக்கிய பலன். உடல், மன நலம் மேம்படும். சக்கரம் சுற்றி பிரார்த்தனை செய்தால் நோய்கள் குறையும். 4. வெற்றி மற்றும் வளம். தொழிலில், கல்வியில், போட்டிகளில் வெற்றி பெறும். வாக்கில் வலிமை, முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 5. குடும்ப அமைதி. வீட்டில் சண்டைகள், மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பெருகும். குழந்தைகள், சந்ததி பாக்கியம் பெறப்படும். 6. ஆன்மீக முன்னேற்றம். பக்தியுடன் வழிபட்டால் ஞானம், சாந்தி, ஆனந்தம் கிடைக்கும். வாழ்க்கையில் தெளிவு, நல்ல வழிநடத்தல் கிடைக்கும். கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் அன்று வழிபடுவதால் பெரும் பலன். ஆலயத்தில் சக்கரம் சுற்றி 11 முறை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. முருகனுக்கு அர்ச்சனை செய்து திருப்புகள் பாடுவது ஆன்மீக வளர்ச்சி தரும். சொல்லப்போனால் திருச்செங்கோடு முருகனை வழிபட்டால் திருமணம், வளம், ஆரோக்கியம், ஆன்மீகம் அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.